ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு வாவ் மண்மனம். இன்றைக்கி ஒரு குட்டி ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 செடியில் வந்து ஒரு 2-3 வெண்டைக்காய் இருக்குது. ஸோ அதை நம்ம பறிச்சுக்கலாம். கொஞ்சம் அதிகமானதுக்கப்புறம் நம்ம பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பறிச்சுட்டு நம்மளோட கொத்தவரங்காய் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தது இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதையும் நம்ம இப்போ பறிச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா விட்டாலே கொஞ்சம் முத்திரும் போல். அதனால் நம்ம வந்து சீக்கிரமே பறிச்சுக்கிறது நல்லது. இதில் வந்து நான் கார்டனிங் டிப்ஸில் நான் முக்கியமாக ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, போடுறப்போ நமக்கு ஐடியாவே இல்லாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பேக்லேயே நிறையா விதை போடுறத முதல்ல ஸ்டாப் பண்ணணும். ஒரு பேக்குன்னு எடுத்துக்கிட்டால் 2 இல்லைன்னா 1 போதும். அப்போ தான் அந்த செடிக்கான தேவையான சத்து போதுமான அளவு அந்த மண்ணில் இருந்து கிடைக்கும். ஒரு இதுலேயே 4-5 போட்டு அது வளர்ந்துச்சுன்னா அது காய் அதிகமாக பிடிக்காமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்து போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நிறையா நாற்று இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு வளர்ந்ததும் நீங்கள் வேறு ஒரு பேக்குக்கு நீங்கள் மாற்றி வச்சுருங்க. மாற்றி உடனே உயிர் தண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு அது நல்லா தான் வாடாமல் தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக வளர்த்துட்டிங்கன்னா இப்போ உங்களால் மாற்றவும் முடியாது. ஸோ அதோட காய் பிடிக்கிறதும் கம்மியாகிடும். ஸோ இது நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் நான் இப்போது. ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.